எல்லாருக்குமே அக்கி நோய் வந்துருக்கு ஃபுல்லா. அக்கி நோய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை கேட்கிறாரு அகத்தியர் சொல்றாரு, தென் கோடிக்கு போங்க, ஒரு மலை இருக்கும், மூலிகை நிறைஞ்ச மலை, அந்த மலையை போனாக்கா இந்த மூலிகை எடுக்கலாம் அப்படி சொல்லி இங்க வரதா ஐதீகம். இங்க வந்து இவர் வராரு, அத்திரி மகர்ஷி வந்து சுத்தி வர்றாரு. சுத்தி வச்சு கீழே பாலாம்பிகை பார்க்கிறார். பாலாம்பிகை வந்து சித்தருடைய தாய், வாழை தேவின்னு பேர் அவருக்கு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹைட்லாம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் எப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அருமையான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது நம்ம சென்னை பக்கத்தில் குரோம்பேட்டில் பச்சைமலைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே அத்திரி ஈஸ்வரர் கோவில் இருக்குது. ஒரு அருமையான கோவில், இயற்கை சூழலில் பசுமை படர்ந்து ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடம் ஒரு ஒர்த்தான இடம் தாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்து பழமையான சிவன் கோவில். இந்த கோவிலுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குங்க. அகஸ்தியர், அத்திரி மகரிஷி அவங்க இங்கே வந்தது, இந்த மலை எதுக்கு இவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் இருக்கிற குருக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் வரலாறு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதான் அந்த சிவன் அத்திரி ஈஸ்வரர். பாருங்கள், அருமையாக இருக்கார். எல்லாமே சிவனுடைய சொரூபம் தான். முதல்ல வந்து கலியுகம் ஆரம்பிக்கணும் முடியும் நினைச்சு ஃபர்ஸ்ட் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார் சிவன். பிரம்மாவை சிருஷ்டிக்கிறவனே அவர் சிருஷ்டியானே இன்னும் கொஞ்சம் பேர் வேணும்னால சப்த ரிஷிகளை படிக்கிறார், 7 ரிஷிகள். அந்த 7 ரிஷில முதல் ரிஷி அகத்தியர் தான். அகத்தியர் எல்லா இடத்துலையும் வருவார். அகத்தியர், கௌஷிகர், விஸ்வாமித்திரர் எல்லாம் வரல. அத்திரின்னு ஒரு பிறக்கிறார். அத்திரி வந்து ஜனகர் வம்சத்துல சேர்ந்து எல்லாமே ராமர் குலத்துல வருவார், ரகுகுல வம்சத்துல வருவார். அத்திரி மகர்ஷி வந்து வடநாட்டில் பிறந்து அங்க வந்து சனாதன தர்மத்தை தான் சொல்லிட்டே இருக்கச்சு. அவருக்கு வந்து இப்ப நீங்க எப்படி உங்க ஆத்துல இருக்க கோவிலை விட்டு இங்க வந்து பார்க்கணும் போதோ அது மாதிரி அவருக்கு வந்து ஒதுக்கையில போய் அகத்தியரை பார்க்கணும்னு ஆசை வருது. அகத்தியர் தரிசனம் பண்ணணும். அதனால அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றாரு. இங்க வந்துட்டு பொதுகையை போயிட்டு அவர் தரிசனம் பண்றாரு. பாப்பநாசத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சு இப்போ ஒரு கவுன்சிலர் வர்றாருன்னா அவர் பின்னாடி எத்தனை பேர் வருவார், அது மாதிரி அவருக்கே எத்தனை பேர் வரைச்ச இவர் வந்து ரிஷி பின்னாடி எத்தனை பேர் சிஷியா இருப்பா, சிஷியாலாம் வந்திருக்காரு. எல்லாம் வரைச்சு அங்க முடிச்சுட்டு திரும்பி வராரு. அங்க துதிக்கிலேருந்து கீழே இறங்கிச்சு. எல்லாருக்குமே அக்கி நோய் வந்துருக்கு ஃபுல்லா. அக்கி நோய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை கேட்கிறாரு அகத்தியர் சொல்றாரு, தென் கோடிக்கு போங்க, ஒரு மலை இருக்கும், மூலிகை நிறைஞ்ச மலை, அந்த மலையை போனாக்கா இந்த மூலிகை எடுக்கலாம் அப்படி சொல்லி இங்க வரதா ஐதீகம். இங்க வந்து இவர் வராரு, அத்திரி மகர்ஷி வந்து சுத்தி வச்சு கீழே பாலாம்பிகை பார்க்கிறாரு. பாலாம்பிகை வந்து சித்தருடைய தாய், வாழை தேவின்னு பேர் அவருக்கு. வந்து எப்படின்னாக்கா எல்லாருடைய ஆற்றலையும் பெற்றுவோம், சாதாரணமா ஆள் இல்லை. லலிதாம்பிகையுடைய சொரூபம். லலிதாம்பிகைக்கு பாலாசிரி லலிதாம்பிகை இது பார்த்தா லலிதா சாஸ்திரம் படிச்சவாறு தெரியும். ஆக்சுவலா லலிதாம்பிகையோட சொரூபம். ஏன்னா அவ வந்து எப்படி எதுனாக்கா பண்டாசுரனை வதம் பண்றதுக்கு வந்து உருவானவதான், பாலகியா இருந்து உருவானவன். ஏன் பண்டாசுரன் வந்து சாகாவரம் கேட்கிறான். சாகாவரம் தர முடியாதுன்னு சிவன் சொன்னோடனே நாரதர் என்ன கேட்கணும்னு சொல்றாரு, அவருக்கு ஒரு உபாயம் சொல்றாரு இல்லையா, உன்னோட வலிமை குன்றிய ஒத்திக்கும் தான் உனக்கு சாவு வரணும்னு வேண்டிக்கோ, மரணம் ஜனிக்கணும் வேண்டிக்கோ. அதே மாதிரி போயிட்டீங்கன்னா எல்லா வரமும் வாங்கிடலாம், நம்மளை யாரும் அடிக்க முடியாதுன்னு ஒரு தர்மம் இருக்குது. தர்மம் வந்து என்னை வந்து கொல்லணும்னாக்கா 8 வயசுக்குள்ள இருக்கிற பாலகியார் தான் என்ன கொல்லணும்னு கேட்கறான். அதையும் அவன் வரம் கொடுத்துறாரு. அப்படி கொடுத்த உடனே அவனுடைய சுயரூபத்தெல்லாம் வெளில கொடுத்த உடனே யாராலும் தாங்க முடியல. பிரம்மா, விஷ்ணு எல்லாம் வந்து சிவன்கிட்ட முறையிட்டா அவள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் அந்த வரம் கொடுத்தேன், இதுக்கான ஒரு ஆள் வரணும் வெயிட் பண்ணுறான். இதுக்காக 3 பேரும் சொல்லி 30 தேவிட்டு போறான். 30 தேவம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அப்பதான் தியானத்துல இருக்க லலிதாம்பிகையை பார்த்து லலிதாம்பிகிட்ட சொல்றா, எல்லாருமா போய் சொல்லுது. அப்ப எல்லாருடைய சக்தியும் அவகிட்ட கொடுக்குறா. அவ பாலகியா உருவாக்குறான். பாலகியா உருவாதான் பால திரிதுர சுந்தரி. வந்து இது மூலவரா இருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷம். 1700 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ இது கிடையாது. ரொம்ப விசேஷமானது. கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்தா அவங்ககிட்ட பேசும். அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ சின்ன கண்ணு. குழந்தைன்னாக்கா என்ன பாலான்னு எது குழந்தை சொல்றோமோ அந்த குழந்தையுடைய அங்க பார்த்துக்கலாம் நீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி இது பண்ணச்சு அத்திரி மகர்ஷி வந்து இங்க வராரு. சுத்தி வந்து பாலாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு மேலே போறாரு. மேலே போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்துச்சு. இவாளெல்லாம் உடம்பு தெரியாதவொடனே இவரெல்லாம் அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா அவளுக்கு வந்து ஜனன மரணம் அவளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு எப்போ ஜனனம் எப்போ மரணம் நமக்கு தெரியாது. அதான் நமக்கு அவளுக்கு தான் தெரியும். இல்லை நமக்கு மோட்ச காலம் நெருங்கி போயிட்டு அவருக்கு மரணம்ன்றது மோட்ச காலம். நம்ம வந்து இங்கே சிவனை நோக்கி தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும். அதான் நம்ம தேவை. ஏன்னா அவருடைய ஐக்கியமே சப்த ரிஷிகள் அவருடைய வேலை முடியுது. அடுத்தது ஜெனரேஷன் வந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து சித்தர்கள், அதுக்குமா வந்து மகா பெரியவா,
அவதார புருஷர்கள் ராகவேந்திர பாலம் வந்து அவ ஒரு காலம் யுகம், அது மாதிரி ஒவ்வொரு யுகமா வந்திருக்கும். அடுத்து ஒரு யுகம் என்ன வரும் தெரியாது, அதுதான் தெரியும். கல்கி யுகத்துல தெரியும். அது மாதிரி வரைச்சு அவருடைய முடியுது. முடிஞ்சோடனே சிவனுடைய ஐக்கியமானது தான் தியானம் பண்றாரு. மேல தியானம் பண்ணி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் வந்து எப்போ வந்து கலியுகத்துல அநியாயம் வருதோ அப்போ வந்து இந்த கோவில்ல வந்து அத்திரீஸ்வரா நான் வருவேன்னு மறைஞ்சு போறோம். இதுதான் இப்ப 2.5 வருஷம் தான் கோவில் உருவானது. இந்த சிவன் வந்து லிங்கம் மட்டுமே அங்க மேல எல்லாரும் பூஜை பண்ணிருக்காங்க. பண்ணாத வாரம் இல்ல, கீழே விழுந்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. இது மேல எல்லாம் தாங்க முடியாது, எங்க கோவிலை கட்டி விட்டுருன்னு கோவிலை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ வந்து இப்பதான் 1.5 வருஷம் தான் அதை கட்டி கோவில். இப்போ இனிமேல் தான் இவர் வந்து பிரபலமாக ஆரம்பிப்பார். இப்பதான் அவர் வெளில வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் வருவாரு. எப்படி பொழிச்சலூர்ல அகத்தீஸ்வரர் அது மாதிரி அத்திரீஸ்வரா இருக்காரு. மனுஷியா தேவி பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவிகளுமே தாயா இருந்தோம் தெரியுங்களா, அந்த பதான் உங்களுக்கு விசேஷம். இப்படி வந்து தரிசனம் பண்ணிட்டு நீங்க கீழே போய் பாருங்க. பாலாம்பிகை ரொம்ப விசேஷம். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வாராகி பின்னாடி போயிடுச்சு. வாராகி பைரவர் இருக்காரு. பைரவர் இருக்க ரொம்ப விசேஷம்னாக்கா எல்லாருமே மேலதான் தொப்புண்டு தான் இருக்கும் பாம்பு, இது மட்டும் இடுப்புண்ட வரும், நல்லா படாட்டா மாதிரியே இருக்கும். ரொம்ப விசேஷமானது. அங்க வந்து பால் மனுஷன் வந்து காவல் தெய்வம், எதுனாலும் உன்னை பிடிச்சிட்டு வர்றாரு காவல் தெய்வம். பாலாம்பிகை பாருங்க. மேல போய் அத்திரி மகிழ்ச்சி மோட்சம் அந்த இடம் தான் இருக்கு. அந்த இடத்துல ஸ்டாச்சு இருக்கு அவரோடது, அதை பாருங்க. அத்திரி மகிழ்ச்சி அகத்தியர் ராஜு அரசமரத்து பிள்ளையா இருக்காரு. அரசமரத்து பிள்ளையார் சுத்தி வந்துருக்கோம். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரங்கநாத திருவார் திருநெல்மலை ரொம்ப விசேஷம். இங்க வந்து இன்னொரு விசேஷம்னாக்கா அரசமரத்து பிள்ளையார் வந்து எல்லாத்துலயுமே இருக்கா. இருந்தாலும் இங்க என்ன விசேஷம்னாக்கா சோமவாரத்துல வந்து அமாவாசை வந்தாக்கா அஸ்வத் பிரதட்சணம் பேர் இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? சாமி தெரியும். அஸ்வத் பிரதட்சணம் கேள்விப்பட்டீங்களா? அரச மரத்தை சுத்தி வருவா சோமவாரத்துல வந்தாக்கா. அம்மா காலத்துல கேட்டா தெரியும், சுத்துவா. ஏன் சுத்துவானாக்கா நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு வேண்டிப்பா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அது எப்படி நடக்கும்னாக்கா வருஷத்துல 2 வாட்டி 3 வாட்டி வரும். அந்த 3 வாட்டியும் அவன் தவற மாட்டான். காலையில 4 மணிக்கு சுத்தா இருந்தா கீழே இருக்கிற எல்லா அரச மரத்துக்குமே காலையில வந்து பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. 4ல இருந்து 6 அஸ்தம உதயத்துக்குள்ள சுத்தணும். இங்க வந்து அஸ்தமனம் சுத்தலாம். அந்த ஆக்சிஸ் எல்லாம் வாங்கி வச்சு நீங்க எப்ப வந்து கேட்டாலும் அந்த 6 மணிக்குள்ள அதுக்குள்ள கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்தி வேலைக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கும். அதான் விசேஷம். மலை கோவில எப்பவுமே ஏதாவது விசேஷம் நிறைய இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்குன்னா பிரபஞ்சத்தோடைய ஒளி சீக்கிரமா இங்க வந்துடும். அதான் விசேஷம். அதே மாதிரி சிவனுக்கு பாத்தீங்கன்னா 9 நிலை, எல்லாத்துக்குமே 6 நிலை இருக்கு. 9 நிலை எதுக்குனாக்கா 9 கிரகங்களுக்கு 9 கிரகங்களால ஏற்படுற அத்தனை தோஷங்கள் அதான் விசேஷம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வைபான பிளேஸுங்க. ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் சிவனை தரிசிச்சுட்டு மலைக்கு மேலே படிகள் இருக்குது, அதில் ஏறி போனால் இங்கே அத்திரி மகரிஷி தவம் செய்த இடம், அதுக்கப்புறம் அகஸ்தியர் சிலை, அதுக்கப்புறம் ஒரு அரச மரம் அங்கே இருக்குது. ஸோ அதோட சிறப்புகள்லாம் குருக்கள் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. உண்மையில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. ப்ளஸ் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லை. இப்போ தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் அவங்க கட்டுமானம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்னும் பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கோவில் இந்த அளவுக்கு பெரியசாலாம் இல்லை. இப்போ ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை திங்கட்கிழமைகளையோ சோமவாரம்னு சொல்லுவாங்க, நீங்கள் டைம் கிடச்சுன்னா போய் பார்க்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், நல்ல அமைதியாக மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை உணர்வீங்க கண்டிப்பாகவே. இன்னுமே சென்னையில் இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும் எனக்கு தெரியல. நானே ஒரு 10 வருஷமாக இங்கே சென்னையில் இருக்கேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போனோம். ஸோ இதான் இந்த மலை மேலே இருக்கிற அத்திரி மகரிஷி அகஸ்தியரோட சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம். ரொம்பவே அமைதியாக இருக்க இடம். இந்த மலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா திருநீர்மலை நல்லாவே தெரியுதுங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம பெருமாளை கும்பிடலாம், அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு குருக்கள் சொன்னாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று திருநீர்மலையை பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ஆக்சுவலாக திருநீர்மலை தெரியும்னு சொல்கிறாங்க. பெருமாளை இங்கேருந்தே பார்க்கலாம், நேராக பார்க்கலாம். திருநீர்மலை தெரியுது, காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே திருநீர்மலை தெரியுது. ஸோ இங்கேருந்து பெருமாளை கும்பிடலாம். திருநீர்மலை இங்கேருந்து அழகாக தெரிகிறாரு பெருமாள். மேலே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் பொறுமையாக இறங்கி கீழே வந்தோம் பாலாம்பிகையை பார்க்குறதுக்கு. பாலாம்பிகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போனோம். ஸோ இறங்கி வரும்போது அந்த பிரகாரத்தை பார்த்தோம். ரொம்பவே விசாலமான பெரிய பிரகாரம். ஸோ கோயிலை சுற்றி வந்தோம். கோயில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இல்லாத சுவாமிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா சுவாமிகளும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோல் ஒரு சின்ன கோசாலையும் வச்சுருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. லிங்கோத்பவர், துர்க்கை அம்மன், முருகர் எல்லா சுவாமிகளும் பிரகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். வாராகி அம்மன்லேருந்து எல்லாருமே இருக்காங்க இங்கே. அதான் வாராகி அம்மன் பார்க்குறீங்க.
ஸோ ஒரு அருமையான கோவில், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய கோவில். நவகிரகத்திலேருந்து எல்லாமே இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே இது போல் நிறைய பேருக்கு தெரியல இந்த இடம்லாம். ஸோ தெரியப்படுத்தணும் தான் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த படிக்கட்டுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இறங்குனீங்கன்னா பாலாம்பிகை கோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி படிக்கட்டுகள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அழகாகவே கட்டி வச்சுருக்காங்க படிக்கட்டுகள்லாம் சூப்பராக. ஸோ இவங்க தான் பாலாம்பிகை. குருக்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா கிட்டக்க உட்கார்ந்து அவங்க முகம் அவ்வளவு சந்தோஷமாக அழகாக சிரித்த முகமாக இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நாங்கள் முடிச்சுட்டு மேலே வந்தோம், பிரசாதம் கொடுத்தாங்க, புளியோதரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான வைபான டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மலைக்கு மேலே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. இங்கேருந்து பார்த்தா திருநீர்மலை தெரியுது. ரொம்ப வைபாக இருக்குது டெம்பிள். சிவன் இருக்கார், அப்புறம் அகஸ்தியர் இருக்கார், அப்புறம் அத்திரி சித்தர் அவரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க. ரொம்பவே அருமையான ஒரு டெம்பிள். ஸோ நீங்கள் டைம் கிடச்சின்னா வீக்கெண்டில் வந்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.